மர்க்கெட் சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. இன்னைக்கு என் கூட இருக்க கப்பிள்ஸ் பத்தி சொல்லலாம். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள்ஸ்ன்னு ரீசெண்டா நீ நல்ல ஒரு டாபிக் வச்சு அதுல இவங்க வந்து இதுக்கு இல்லாம சண்டை போடுவாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல. ஸோ அந்த கப்பிள்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட என்ன பேசலாம். போற வழியில டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கிராசிங்னா நம்ம கேட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல நாங்கள் உட்காந்துருக்கோம். நீ ஏன் இங்கே டிக்கெட் புக் பண்ண? நீ இங்கே புக் பண்ணதுனால இப்போ எல்லாருக்கும் நான் வழி விட வேண்டியதாக இருக்குது. நான் எப்போ படத்தை பார்க்குறது? படத்தை வேணால் கேன்சல் பண்ணிடுறேன், மறுபடியும் வேறு டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு போகிறேன்னா அதெல்லாம் இல்லை. நான் இன்னைக்கு இந்த படம் இந்த ஷோ இப்போ தான் படம் முடிஞ்சப்பவும் சண்டை வீட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணும்பொழுது பார்த்து புக் பண்ணும் சார். அவர்கிட்ட சண்டை போடும்பொழுது சீன் போனது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லைன்னா ஆக்சுவலா நான் தானே சண்டை போடுறேன். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீயா நான்ல பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படியா? இல்ல இப்போ இல்ல, மேரேஜ் முன்னாடி ஒரு 4 இயர்ஸ் பேக் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். இன்கேஸ் லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா எதா இருந்தாலும் டக்குன்னு கேட்டுடலாம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ்னா ப்ரப்போஸ் பண்ண டே ஞாபகம் இருக்கும். சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் நிறைய. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா கல்யாண நாள், என்னோட பர்த்டே. லவ் மேரேஜ் பண்ணா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு மறந்துருக்கும். ஒன்று நான் ஞாபகம் வச்சிருப்பேன், இல்லை அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவ்வளோ அடமெண்டா ஏன் லவ் மேரேஜ்னு ஸ்டிக் பண்ணீங்க? ஓ தெரியும். சோ அதனால வந்து அப்பா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும் வீட்ல. ஓகே, தெரியும். பட் ஆனா வந்து அப்பா அந்த அதுக்கப்புறமா சொல்லி வீட்ல சொன்னானே அக்செப்ட் பண்ணி எப்படி லவ் கம் மேரேஜோ அதே மாதிரி தான் வச்சிரலாம். ஓகே ஓகே. எப்படி நீங்க லவ் பண்ணீங்க? லவ் பண்ணா எப்படி நாங்க ஆக்சுவலா வந்து எங்க சித்தி ஆக்சுவலா ஒன்னா ஒர்க் பண்ணாங்க எங்க சித்தப்பாவே. ஸோ அப்போ வந்து தெரியும், இவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த அளவுக்கு கான்வர்சேஷன்லாம் கிடையாது. உடனே எங்கள் சித்தி வீட்டுக்கு நாங்கள் போகும்பொழுது அப்போ நார்மலாக ஸ்டார்டிங்ல அண்ணா அப்படின்ற மாதிரி அப்படின்னா நான் எங்களை அண்ணான்னு வேணும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக. ஸோ அதுக்கப்புறமா தெரியும். அப்புறம் பேசணும், சரி ஓகே பிடிச்சி. நாங்கள் ரொம்ப காம் டைப் ஆகும், ரொம்ப அதிகமாக பேசாமல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டில் சொல்லிட்டு சக்ஸஸ். உங்களுக்குள்ள நடந்த ஃபர்ஸ்ட் சண்டை ஞாபகம் இருக்கா? இதுக்கு தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜ். ரிசப்ஷன்லயே? ஆமா, காலையில மேரேஜ் அதான் ரிசப்ஷன்ல. ஆக்சுவலா வந்து ரிசப்ஷன்ல வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தம்பி வந்து ஃபோட்டோகிராஃபர் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. ஸோ நிறைய அந்த போஸ்ட்லாம் வந்து இது பண்ணிட்டு நான் நல்லா ப்ரிப்பேராக வந்துட்டேன். இவங்க வீட்டு சைடு நிறைய அந்த இது பார்ப்பாங்க, அந்த ஆஸ்ட்ராலஜி படி இந்த டைம் வந்து அந்த ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்களா. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இல்லை இந்த டைம்லாம் வீட்டுக்கு போயிடணும், 12 o'clock ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து கூப்பிடுறாங்க இவங்க 2 பேரையும். நான் முடிச்சுட்டு தான் வருவேன், ஷூட்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன். இவர் இறங்கிட்டேன், போகிறதா தான் நீ அப்படியே போயிடு, நான் இப்படி போயிடுவேன் ஏர் மேலே. இப்படி நான் ஸ்டேஜ்லேயே தான் சொன்னேன், ஏட்டா இப்படி போகிறது தான் நீ இப்படி போயிடு, நான் இப்படி போயிடுவேன். சும்மா மாதம் 2 பேரும் மேரேஜ் பண்ண போகிறது கிடையாது, கரெக்டாக எப்பயோ. இப்போ இது வந்து லைஃப் டைம் ஒரு மெமரிஸ் மாதிரி தான், நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லி பேசி ஒரு 10 minutes எனக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஒரு 10 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுதான் ஏன்னா எனக்கு நான் இந்த மாதிரி வந்துட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு ஐடியா அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். கல்யாணம் அதாவது 3வது வீட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இவங்க எல்லாருக்கும் கல்யாணம் அவ்வளோதான். பர்டிகுலரா இந்த ஷாம்பு மட்டும் தான் வேணும். இப்போ என் ஷாம்புனா அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ஷாம்பு நான் எடுத்து யூஸ் பண்ணா மட்டும் சண்டை. என் ஷாம்பு சீக்கிரமா காலியாச்சு, நீ உன் பொண்ணு தான் போடுறீங்க எடுத்து. இல்ல அவளுக்கு வேற அவரோட ஷாம்பு இவர் யூஸ் பண்ணுவாரு. ஆமா, அது கொஞ்சம் வாசனையா இருக்கும், அது சாஃப்டா இருக்கும், நான் யூஸ் பண்ண கூடாது. அவளது எடுத்து அவ திங்ஸ் அவளது, உன்னோட திங்ஸ் அது மாத்தி கூட வைக்க மாட்டேன் நான். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, ஏன் பண்ணி இப்பதான் வாங்கினா அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் காலி ஆகும் அப்படின்னா, நீ எவ்வளவு சாஃப்டா இருக்கு பத்தி. அப்ப எனக்கு கோவம் வரும். நம்மளது அது ஆக்சுவலா நானும் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. அதே மாதிரி நம்ம லோஃப் இருக்குல்ல, நம்ம குளிக்கிறது, அது கூட தனித்தனியா தான் இருக்கும். அவர் எடுத்துருவாரு அப்படி ஃபுல்லா, எனக்கு அது பிடிக்காது. அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும். ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? எனக்கும் அதே டவுட். தெரியல, அப்படிலாம் இல்ல, அப்படி எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஓசிடி எல்லாம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி இப்படி கரெக்டா வைக்கணும். உங்களுக்கு வந்து சண்டை அதெல்லாம் வந்து உங்க ஒரு வகையில வந்து இதுதான் என் லவ் லாங்குவேஜ் அந்த மாதிரி தெரியும். பாக்குறவங்களுக்கு வந்து அப்படி தெரியாதுல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுதான் இருப்பாங்க. எங்க மாமியாருக்கே அப்படி தெரியாது.
ஓ அவங்க குளிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே வந்து நீ என்னதான் கேட்பாங்க, ஏன் நீ கிளம்பும் போது சண்டை போடுற, காலைல கிளம்பும் போது கேட்டேனா, அவன் வண்டி ஓட்டிட்டு இருப்பான்ல அப்போ ஏன் கேட்குற, ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்ல போய் இப்பதான் வந்திருப்பான், 1/2 கூட ஆயிடல, நீ அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி கேட்குற, நான் தான் கேட்குறேன்னு சொல்லிட்டேன்ல. இல்லை எனக்கு இப்பயே கேளுங்க. அவங்க கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு இஷ்யூ நான் எடுத்துட்டு போனேன்னா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரை கேட்பாங்க, நீ ஏன் அவகிட்ட அந்த மாதிரி பேசுற, ஆனா எப்போனா அவங்க டைம் எடுத்து கேட்பாங்க. லஞ்சுக்கு இவருக்கு வர பொழுது இவர் சாப்பிட்டு முடிச்சு கேட்பாங்க. அவ்வளோ டைம் எனக்கு இல்லை. 9 மணிக்கு நடந்தா 9:05 எனக்கு சொல்யூஷன் நீ சொல்லிடு, ஓ முடிஞ்சிடும் எனக்கு, நான் நிம்மதியா இருப்பேன். அவர் தான் பேசவே மாட்டாருன்றீங்க, அப்புறம் எப்படி சொல்யூஷன் சொல்லுவாரு? ஃபோன் ஃப்ரீக்வெண்டா ஃபோன் பண்ணுவேன். தலைவலி சொல்லுவாங்கல்ல, உண்மையாவே எனக்கு தலைவலியே வந்துடும். அப்படியே அந்த மைக்ரேன் இஷ்யூ இருக்கிறதுனால. பிரச்சனையை இவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. சொல்யூஷன் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சே ஆகணும், இப்போ கிடைக்கணும், டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், டைமை ஸ்கிப் பண்ணி தான் விட முடியும். அப்ப கட் பண்ணி விட்டுருவீங்க, அவங்களும் மறந்துடுவாங்க. ஓ பிளாக் கட் பண்ண ஃபோன்பேல எல்லாத்துலயுமே ஃபோன்பேயோட மெசேஜ் அனுப்புவேன், ஃபோன்பே மெயில் அனுப்புவேன், மெயில அனுப்பி ரொம்ப நாள் ஆனா மெயில் அனுப்புவேன். இவங்க வந்து லைக் எப்போ வரீங்க அந்த மாதிரியா? அதே மாதிரிதான். அப்படியே ஐயோ அது டாக் எவ்வளவு பேர் என்ன டாக் பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க தம்பில அனுப்புவான். இப்போ ஷோ முடிஞ்ச உடனே நீங்க அதான் டாக் தம்பி பண்ணுவீங்க. என் தம்பி அனுப்புவான். கரெக்டான அழியும் தான் அதுக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 5 minutes தான் லேட் ஆகும். அந்த 5 minutes நீங்க வெறுத்து போயிடுவீங்க வாழ்க்கையே. ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், கட் பண்ணா மெசேஜ் பண்ணு, வீடியோ கால் பண்ணி எங்க இருக்க, வண்டி தான் ஓட்டுறியா, வண்டி ஆன் பண்ணிட்டியா இல்லையா, யார் நடிச்சு காட்டு, மூவிங்ல இருக்கா இல்லையா, எப்போ வருவீங்க தான் இவன் கரெக்டான இது. அது ஓகே, வேற என்னெல்லாம் டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணுவாங்க இவங்களே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஹெல்ப் பண்றியா, சமைக்கிறதுல எதனா ஹெல்ப் பண்றியா கேட்பாங்க, நம்மளும் ஹெல்ப் பண்றோம் சொல்லிட்டு போயிடுவோம். ஃபோன் என்ன சொன்னேன், ஏன் லோ ஃப்ளேம்ல வச்சிருக்க, ஹை ஃப்ளேம்ல வை, ஏன் என்ன இவ்வளோ ஊற்றிருக்க, கொஞ்சம் கம்மியாக ஊற்று, கடுகு என்ன பொரியவே இல்லை, நீ அதுக்குள்ள வெங்காயத்தை போட்ட, நம்ம அதை செய்யவே மாட்டோம், நம்மளுக்கே வெறுத்து போய் அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் என்ன கேட்பாங்க, நீ எந்த வேலை தான் நீ செஞ்சிருக்க, எதுவுமே செய்யவே மாட்டேன். இதுல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவும் தோணவே தோணாது. ஆனா வெளியே போயிட்டு எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்றதே இல்லை, நானே தான் எல்லா வேலையும் பாக்குறேன், அவங்க எந்த வேலையும் பாக்குறதே இல்லைன்னு ஹெல்ப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்ட்டு. ஓகே, செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சோம். யார்கிட்ட ஒரு வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குறை சொன்னா பரவாயில்ல, செய்யும் போதே சொல்லிட்டே கமெண்ட் கொடுத்தா எப்படி செய்ய முடியும்? கரெக்ட் தான். ரொம்ப கதறாரு கொஞ்சம் ஆழ் மனசுல இருந்து. இருக்கும். ஓகே, அந்த தியேட்டருக்கு புக் பண்ணீங்கல்ல, அந்த ஸ்டோரி சொல்லுங்க. பிஹைண்ட் தி சீன்ஸ் என்ன நடந்துச்சு? நான் கரெக்டா தாங்க புக் பண்ணேன், ஆனா கன்சீவா இருக்கும்போது கூட்டு போவான்னு தான் சொன்னாங்க. சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டும் போயிட்டேன். சத்தமும் அதிகம் தான் செகண்ட் ஷோ, அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களும் வந்து போயிட்டு இருந்தாங்க. எக்ஸிட் கிட்ட தான் உட்கார வச்சிருந்தேன். கால் நீட்டுறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிறது அந்த இடம் மட்டும்தான். ஆனால் அங்கே போட்டதுக்கு அவ்வளோ கேள்வி, படமே பார்க்கலங்க பாதி படம். ஏட்டா பார்க்கல, நீ பார்த்தேட்டா பார்த்தாரு. சண்டை இங்கேயும் ஒரு சண்டை காட்சிகளோடு சேர்ந்து அது ஆக்சுவலாக அந்த லெக் ரூம் ஓகே. போயிட்டு அங்கே ஆக்சுவலாக வந்து ராயபுரம் அந்த சைடு பசங்க கூட்டம் அதிகம். நான் ஆக்சுவலாக போனதே என்னோட மிஸ்டேக் தான். நான் ஆக்சுவலாக பார்க்கணும் அப்படின்ற தெரி மூவி தான் நினைக்கிறேன். ஆமாம், தெரி மூவி தான். கால் லிட்டரலாக நான் இப்படி எடுத்து கிராஸ் பண்ணி போகும்பொழுது அப்போ எப்படி இருக்கும். ஆனால் சரி அந்த டைம் ஓகே. இன்டர்வல்ல அதுதான் எக்ஸிட்டே. ஆக்சுவலாக மெயின் எக்ஸிட் அந்த பின்னாடி இருந்த அந்த ரோ, அந்த ஸ்லோப்பிங்கான அந்த ரோக்கே அது எக்ஸிட். எல்லாம் வந்து ஆனால் போகக்கூடாது, எனக்கு கூட்டு போகிறேன்னு தான் சொல்லிட்டாங்க. செவ்வா நம்ம போயிட்டு நான் மறுபடியும் நான் புக் பண்ணி தரேன், நம்ம வேற தேட்டர் போகணும். இல்லை நான் இதை தான் பார்ப்பேன், ஆனால் நீ ஏன் எனக்கு போட்ட, நான் இந்த ஷோ நான் கேட்டேன் எனக்கு போட்டேன், ஆனால் ஏன் இங்கே போட்டேன். அதுக்கப்புறம் நான் புக் இல்லை, வேற ஒரு படம் அப்படின்னாலே சரி டைரக்டா போய் நின்று வாங்கி பார்த்து கேட்கறது. ஆன்லைன் டிக்கெட்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாங்குறது இல்லை, லேட்டா ஆயிடுச்சு. பப்ளிக்ல ஏதாவது சண்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாரும் பாக்குற மாதிரிலாம் இல்லை, எல்லாரும் பாக்குற மாதிரி சண்டை இல்லை, ஆனா சண்டை எல்லா பப்ளிக் பிளேஸ்லயும் வந்திருக்கு. திருப்பதி போனாலும் வந்திருக்கு, தியேட்டருக்கு போனாலும் வந்திருக்கு. திருப்பதியில எங்க ஏட்ட பண்ண, கார்ல போகும்போதும் வந்திருக்கு. இப்ப நான் தான் கொஸ்டின் மாத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்க வந்து நீங்க சண்டை போடல, எந்த விஷயத்துல சண்டை போடல? திருப்பதி போகும்போது ஏன் சண்டைனா, அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல வந்து ரொம்ப வண்டி ஸ்பீடா ஓட்டினாங்க. லைக் ஆக்சுவலா ரோட் சரியில்லை. அப்ப அதுக்கு என்ன கேட்டேன்னா, ஏன் இந்த ரோடு மட்டும் தான் திருப்பதிக்கு போகுமா,
வேற ரோட்லாம் திருப்பதிக்கு போவாது, அப்போ உனக்கு தெரியல ரூட். டிஃப்ரெண்டா கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்கல்ல. புதுசா ரோட்ல போறோம், ஸ்பீட் பிரேக்கர் எங்க வரும்னு தெரியாது, ஜஸ்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு ஓட்ட முடியும். முன்னாடி போற வண்டியை இது பண்ணிட்டு நம்ம போறோம், போகும்போது சடனா 1-2 பள்ளத்துல போட வரும். இந்த பள்ளம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு என்ன தோணும்? நீங்களே ஓடுன்னு சொன்னா ஓட்ட தெரியாது. கத்துப்பேன். இப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க வச்சிருக்கீங்க சார்? இப்போ அவங்களே சொன்னாங்கல்ல ரொம்ப நேரம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, எனக்கே மறந்துடும் சண்டை அப்படின்னு. அதனால நீங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? ஓகே இப்படி பண்ணா சண்டை வராது, இல்ல அவாய்ட் பண்ணலாம். அவங்க சத்தமா பேசும்போது விட்டுடணும், எதுவுமே பேசிக்கவே கூடாது. சைலண்டா விட்டீங்கனாலே அவங்க பேசி பேசி டயர்ட் ஆயிடுவாங்க. டயர்டா வந்துட்டு நம்ம கிட்ட பேச வரும்போது நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மறந்துடும், முடிஞ்சிச்சு சண்டையே, அவ்வளவுதான். நைட் ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா காலைல எழுந்தோடனே நம்மள கேட்கணும். நான் என்ன பண்ண, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். ஆஃபீஸ் கிளம்பினோடனே விடுவாங்கன்னு பார்த்தா ஆஃபீஸ் போகும்போதே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலான்ற அளவுக்கு வரும். அந்த மாதிரி தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஏன் அதுக்கும் சண்டை போடுவீங்களா? இல்ல எனக்கு கால் வந்துட்டே இருக்கும். லைக் இந்த ஆர்சி புக் அந்த இது லைசன்ஸ் போட வருவாங்க. ஸோ என் நம்பர் மட்டும் வரும், மீதி யார் நம்பரும் வராது, என் நம்பர் வரும். ஓகே. நான் இப்போ வந்துல சரி இவ ஒரு ரீசனுக்காக மைட் பி வேணா நான் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா நான் நிறைய ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்ணுவேன், சத்தமா கத்துவேன், பயங்கரமா அழுவேன். இந்த குழந்தைங்க படுத்துட்டு எட்டி உதைப்பாங்களா அந்த மாதிரி. நான் கல்யாணம் ஆகி நலங்கு வச்சு கூட எங்க வீட்டுல அடி வாங்கினேன். ஏன்னா இவங்க கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு வீட்டுல எல்லாத்தையுமே எட்டி உதைச்சி அந்த மாதிரி அம்மா செம்மடி, பயங்கர அடி எங்க அம்மா. இந்த மாதிரிலாம் இவ்வளோ ஒரு ஒஸ்டா இருக்கிற, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, போற இடத்துல செட் ஆகாது அப்படிலாம் சொல்லி. ஆனா அவங்க அப்படி இல்லை. எங்க அம்மா ஃபோன் பண்ணி இல்லப்பா இவன் நீ கோச்சிக்காத, அவ மாறிடுவா அப்படின்னு சொல்லி. ஓகே. ஒருவேளை அவரை அனுசரிச்சு போறதுனாலதான் நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களா? இல்ல வீட்லயுமே அப்படிதான், ஜென்ரலாவே நீங்க நார்மலாவே வீட்லயுமே நிறைய பேசுறேன், நிறைய சண்டை போடுறேன், எல்லாருமே மோஸ்ட்லி சொல்லுவாங்க. நானும் மாத்திக்க முடியலன்றது. ஆக்சுவலா கொஸ்டின் கேட்டு அந்த மாதிரி கேட்பேன் நான். அந்த அப்படியே ரொம்ப அவங்கள மீறி வருதுன்னா கூட அந்த கை ஓங்குவாங்க, அவ்வளவுதான். அதுக்கே நான் கேட்பேன், எங்க அடிச்சிருவியா, அடி பார்க்கலான்னும் போது அப்போ ஆக்சுவலா அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு அந்த கோவம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, டிஷர்ட் போட்டு கடற்கரை வெளியே போயிடுவாங்க. ஓகே. இப்போ நிறைய நாட்டுல தோணி இருக்கா சண்டை வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடலாம், அந்த மாதிரிலாம் தோணி இருக்கா? சொல்லுவேன், செட் ஆகலேட்டா இது, நீ எதுக்குமே நீ வந்து அதான் சொல்ல, நான் சண்டை போடும் போது இந்த செவர்லாம் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நீயும் எனக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு இப்படியே தான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலா நான் பண்றது வந்து நான் சண்டை பெருசா ஆகக்கூடாதுன்னு தான் அவங்க பண்ணுவாங்க. இது எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும். ஆனா வந்து எனக்கு ஏதாவது ஒன்ன சொல்லலாம்ல அப்படின்னு தான் கேட்பேன், ஏதாவது ஒன்னாச்சு சொல்லலாம்ல. இல்ல அப்படி இல்லைன்னா நீ அதுல இருந்தே மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்ப, அதனால தான் நான் சொல்ல. அப்புறமா நான் எப்போ இவங்க எனக்கு கேட்பாங்கன்னா நானே என்னை சால்வ் பண்ணி நானே அழுது நானே ஒரு ஸ்டேஜில் நம்ம அமைதியாகிடுவோம்ல, சரி சொல்லு இப்போ உனக்கு என்னதான் சொல்லு அப்படின்னும் பொழுதுதான் அந்த ஆன்சர்வே வரும் வெளியே. நான் கத்தி என்ன பண்ணாலுமே நார்மலா அவங்க பேசுற அந்த டோன்லயே கேட்டாதான் வரும். எனக்கு அந்த டோன் வர்றது ரொம்ப கஷ்டம் எனக்கு. அந்த மைல் தான் அந்த தின்னா ஒரு வாய்ஸ் டோன் வராது. கத்தி அது சடனா உடனே கேட்டு எனக்கு உடனே ஆன்சர் பண்ணிட்டேன், நான் இது பண்ண பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன். அவங்கக்கிட்டேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம்லாம் அந்த இது பண்றதெல்லாம் கிடையாது. அவங்க டேக்கிள் பண்ணி அப்படியே போற மாதிரி தான், விட்டு கொடுத்து போறதுன்னு நிறைய இங்க நிறைய. ஓகே. இந்த விஷயத்தினாலதான் நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் ஆன் பண்ணிருக்கேன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எதுனால பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அதை எங்கேயுமே நான் விட்டு கொடுத்து நான் பேச மாட்டேன். என்ன பண்ணாலுமே எங்க வீட்டு சைடு நான் கொண்டே போக மாட்டேன். என்னால இவரை பத்தி வந்து எதையுமே நான் சொல்ல மாட்டேன். எங்க வீட்டு சைடு சொன்னாலும் எங்க வீட்டை நம்ப மாட்டாங்க, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு எதுவுமே நடந்துக்க மாட்டாங்க. லைக் எந்த ஒரு டீடோட்டலரு எந்த ஒரு ஹேபிட்டுமே கிடையாது. வேலை விட்டா வீடு கேட்டுட்டு செய்வாங்க. அதெல்லாமே வந்து பிடிக்கும், கேர் பண்ணிப்பாங்க. இப்போ நான் கேட்டு எனக்கு இல்லைன்னா கிடையாது எதுவுமே. இது நான் கேட்குறேன்னா எனக்கு கிடைக்கும், பட் இட் வில் டேக் சம் டைம், அவ்வளோதான். பட் ஆனால் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
ஆனால் நம்புவேன், ஐ ட்ரஸ்ட். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் அந்த அவசர கொடுக்குனால கஞ்சுக்கு சண்டை போட்டுருவேன். அதனால பிரேக் பண்ணி ஓரளவுக்குலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த நார்மலாக வரதே நம்ம வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறதுனால அது ரொம்ப அதிகமாக தெரியுது, அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு சார் எதனால இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு இல்லை, நான் லவ் பண்ணி தான் மேரேஜே பண்ணேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான். கேரக்டர் வைஸாகவும் சரி, அவங்க ஏதாச்சும் ஒரு சண்டை போடும்போதும் சரி, அந்த வந்து காரணம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். தேவையில்லாமலாம் போட மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இதுனா சண்டை போடுறதுல வந்து கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் லைஃப்பில் எனக்காக நின்றுருக்கீங்க, ஆனால் நானும் அப்போ கூட புரிஞ்சுக்கல அப்படின்னு சாரி கேட்க ஏதாவது ஒன்று இருக்கா? சொல்லிட்டான். நீங்க இண்டிவிஜுவலா சொல்லும், அவர் இண்டிவிஜுவலா சொல்லும். எனக்கு என்கிட்டன்னு பார்த்தா ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி டைம்லையும் டெலிவரி டைம்லையும் அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா கேர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் டெலிவரிக்கு அப்புறம் நான் நிறைய எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ எல்லா சாட்டர்டே சண்டேவும் என் கூட தான் இருப்பாங்க. ஆனால் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது மீறியும் நான் ரொம்ப அந்த ப்ரெஷர் போட்டு நான் பண்ணியிருக்க கூடாது. தப்பு தான் அது. ஆக்சுவலாக வந்து நான் நினச்சப்பெல்லாம் நான் பேசணும். எனக்கு நைட்டில் இவங்க தூங்க மாட்டாங்கல்ல, அப்போல்லாம் எழுப்புவேன், ஃபோன் பண்ணி எழுப்புவேன். அவள் தூங்கலை, அவள் இந்த மாதிரிலாம் பண்ணுறா, பாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நீ மட்டும் தூங்குறியே, நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்லாம் நான் சொல்லி கேட்டு ரொம்ப சண்டை போட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து நீ என் லைஃப்பில் வராமல் இருந்ததுனா என் கெரியர் நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேசுவேன் நான். அது தப்பு தான் ஏட்டா, சாரி அதை நான் சொல்லியிருக்க கூடாது, அந்த மாதிரி மீன் பண்ணக்கூடாதுட்டா. சாரி. நீங்க சார்? இல்லை, மன்னிப்பு கேட்குறதுனா ஃபஸ்ட்டு அவங்க வந்து தான் மன்னிப்பு தரணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அடிச்சதும் தப்பு தான். மேபி அதை வந்து மன்னிப்பு அவங்க தான் கொடுக்கணும். மன்னிச்சிட்டேன்ட்டா. சரி, நீ சாரி கேளு என்கிட்ட. சாரிமா. இல்ல, அதுதான் எதுக்கு அடிச்சதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்கலாம். தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்க? ரியலைஸ் பண்றது இல்லை, ஏன்னா எனக்கு அன்னைக்கே தெரியும் அடிச்சப்போ. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எதுவும் அடிக்க மாட்டோம், சண்டை போட மாட்டோம், இப்படி பேசி தான் லவ் மேரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். நம்மளை மீறி ஏன் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னால், ஆனால் அவங்க காரணம் தான் ஃபஸ்ட்டு பேசுனாங்கன்னா பேசிகிட்டே இருக்கிறாங்க, கத்துறாங்க, நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன ரிப்ளை கொடுத்தாலும் சமாதானமும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அவங்களே அவங்க பீட் பண்ணுறாங்க. அந்த டைம் தான் நான் அடித்தேன். ஆனால் நான் பண்ணதும் அன்றைக்கி தப்பு தான். சாரி. ஓகே ஓகே, பரவாயில்ல. நீங்க சாரி கேட்டாலே அவங்க ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே நீங்க சாரி கேட்டு சரண்டர் ஆயிடுவீங்களா? ஆமாண்ணா, அதுக்கும் டைம் எடுப்பேன் கொஞ்சம். அந்த ரியாக்ஷன் உடனே கத்திட்டே இருக்காங்க, சாரி தானே சாரி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டீங்க? ஓ, நெவர் எவர். அது யாரோட தப்புன்னு ரியலைஸ் பண்ணி அது நான் மறந்து போய் நான் அடுத்த சண்டைக்கு ப்ரிப்பேர் ஆகி அது முடிஞ்சு போன சண்டைக்கு வந்து சாரி கேட்டு ஓகே அந்த மாதிரி. Thank you so much for the interview. Thank you so much. Like இவர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்து அழகா ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா கத்தி உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருந்துச்சு. Thank you so much. Thank you. Yeah.